திருவாரூர் காந்தி சார், நீங்கள் தொடக்கத்திலிருந்தே பாமக கூட இருந்து பயணித்த ஒரு நபர், இப்போது அதை தொடர்ந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்கும்போது, இந்த பிரச்சனை பாமக கூட நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பெரும்பாலும் எப்போ தெரிய வருது அப்படின்னா, கடந்த டிசம்பர் மாதம் விழுப்புரத்தில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் முகுந்தன் பரசுராமனுடைய நியமனத்துக்கு பிறகுதான் தொடர்ந்து நம்ம அதை பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிய வருது. உண்மையிலே இந்த முரண்பாடு பிரச்சனைங்கிறது எங்கேருந்து தொடங்குறது பாமகவில்? இல்லை, அவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாமகவை தொடங்குவதற்கு முன்பு தமிழகத்தில் அவர் பேட்டியில் சொன்னது போல் அவர் கால்கள் படாத கிராமங்களே கிடையாது. சரி, அதெல்லாம் உண்மை தான். அதனால் அதை பயணித்தாங்க. அதுக்கு பிறகு அது கட்சா ஜாதி சங்கமாக இருந்த வன்னியர் சங்கம் 89 அரசியல் கட்சியாக மாறுனுச்சு. மாறும்போது நாங்கள் யாருமே எங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் அரசியல் உள்ளே வரமாட்டாங்கன்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னார். வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கும் போது சொன்னார். அதற்கு பிறகு பரிமாண வளர்ச்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் மத்திய அமைச்சர் வரைக்கும் அன்புமணி போனார். ஓகே, எம்பி ஆவாமே மினிஸ்டர் ஆனார். அதுக்கு பிறகு 6 மாதத்துக்குள்ளே ராஜ்யசபா ஆனார். அதுக்கு பிறகு நீண்ட அரசியலை விட அரசாங்க பதவியிலேயே வந்தார் நிறையா, அன்புமணி சொல்கிறேன். அப்படி வரும்போது கட்சியில் இருக்கிறவங்க அன்புமணியை பார்ப்பாங்களா ராமதாஸை பார்ப்பாங்களான்னு போது அன்புமணியை தான் எல்லோரும் போய் பார்ப்பாங்க. ஏன்னா அவர் அதிகாரத்தில் மந்திரியாகவும் இருந்துட்டார். அதே சமயத்தில் அவருடைய மகன் கேடரில் பார்த்தீங்கன்னா, சரி, மூணாவதாக அவரை போய் சந்திக்கிறது ஈஸி அன்புமணி. இப்போ டாக்டரை பார்க்குறதுனா கொஞ்சம் கஷ்டம் அவரை பார்க்குறது. இவரை பார்க்குறதுனா எப்போ வேணாலும் போய் பார்த்துடலான்ற ஒரு, இப்போ அரசியல் கட்சிக்கு உடனே லீடரை போய் பார்க்குறது தானே விரும்புவாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய ஒரு இது உருவாயிடுச்சு. கட்சிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு குரோத் அன்புமணிக்கு உருவாயிடுச்சு. சரி, அது முகுந்தன் வேறு யாரும் கிடையாது, அன்புமணியோட சொந்த அக்கா பையன். ஒரு விதத்தில் மாப்பிள்ளை, அவருடைய அண்ணனை தான் இவருக்கு பொண்ணை கொடுத்துருக்கிறாரு. முகுந்தனோட அண்ணனுக்கு தான் அன்புமணியோட பொண்ணை கொடுத்துருக்காரு. அப்படி ஒரே சொந்தத்தில் இருக்கிறவங்க தான். இப்போ இவங்களுக்கு எங்கே பிரச்சனை உருவாகிருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த முகுந்தன் தாத்தாவை பார்க்குறதுக்காக அடிக்கடி, ஏன்னா அவர் திண்டிவனத்தில் இருக்கிறாரு, இவர் தைலாபுரத்தில் ஒரு 15-20 கிலோமீட்டரு. ஓகே, இவங்கெல்லாம் வெளியில் அரசியல் ரீதியாக சென்னை இப்படி டெல்லி இப்படி அன்புமணியெல்லாம் இருக்கிறதுனால இவர் அடிக்கடி ராமதாஸை தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த பையனுக்கு கிடச்சிருக்கலாம். அப்போ எல்லாருமே நம்ம கட்சியில், இந்த கட்சி உள்ள நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பதவிக்கு வந்துட்டாங்க. அன்புமணி வந்துட்டார், அவருடைய மனைவி வந்துட்டாங்க, 2 பெண் பிள்ளைகளும் எலெக்ஷனில் பிரச்சாரத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே பாலிடிக்ஸில் உள்ளே வரும்போது ஏன் எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு கூட தாத்தாட்ட கேட்டிருக்கலாம். சரி, அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கலாம்னா, சரி அடுத்த ஒரு இளைஞராக இருக்கிற ஒரு பையனை நம்ம இதில் இளைஞரணி இதில் போட்டுட்டா அது சரியாக இருக்கும்னு முடிவு பண்ணியிருக்கலாம் டாக்டர். அது தன்னுடைய மருமகனை இவருடைய அண்ணனுக்கு போட்டிருந்தா அதில் பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். முகுந்தனோட அண்ணனை போட்டிருந்தா, அன்புமணியோட மாப்பிள்ளையை போட்டிருந்தா இளைஞரணி தலைவரை பிரச்சனை வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். தம்பியை போட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அக்கா பையன் அதே சமயத்தில் மாப்பிள்ளை கிடையாது, இல்லை மாப்பிள்ளையோட தம்பி தானே. அதனால் அவருக்கு வருத்தம் இருந்து அது வேணான்னு தடுத்துருக்கலாம் அவரை. ஆனால் அவர் டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் பயணம் பண்ணியிருக்கோம் கூடயே. சரி, நாங்கள் அன்புமணியோட பயணம் பண்ணது கிடையாது. அவர் டாக்டர் ராமதாஸோட அரசியல் ரீதியாக நீண்ட காலம் பயணம் பண்ணியிருக்கேன். அந்த விதத்தில் சொல்கிறேன், அவர் என்ன நினச்சிட்டாரோ அதை தான் செய்வார். யார்? டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும். அது பையனாக இருந்தாலும் சரி, அவங்க குடும்ப உறுப்பினர் இருந்தால் அவர் ஒரு முடிவுக்குன்னு வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம், அதுலேருந்து பின்வாங்கவே மாட்டார். என்ன நினைக்கிறோ அதை தான் செய்வார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ நடைமுறை சாத்தியம். அது வெளி உலகத்துக்கும் அப்படி தான் இருப்பார். இப்போ தான் தெரியுது குடும்பத்துலேயும் அப்படி இருப்பாருன்றது எனக்கு இப்போ பார்க்க போது தெரியுது. அதனால் நான் எடுத்த முடிவு இப்படி தான், அதில் ஒத்துக்காட்டினா நீ பேசாமல் இரு அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துட்டார். இப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை உண்மையாலுமே பிரச்சனையா இல்லை உண்மை இல்லாத பிரச்சனையான்றது தான் மக்களோட கேள்வி. இப்போ உண்மையாலுமே ட்ராமாவாது இல்லை உண்மையாலுமே அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னும் போது, பிரச்சனை இல்லைன்னா பொதுவெளியில் இவ்வளோ தூரம் வராது. அவர் மாவட்ட செயலாளருக்கு அழைப்பு கொடுக்கும்போது எனக்கு என்னென்னா, இவ்வளவு ஒரு அறிவுபூர்வமாக உள்ளவர் டாக்டர் ராமதாஸ் அவர். எல்லா விஷயத்தையும் சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர். உட்காந்த இடத்துலையே சில விஷயத்தை முடிக்கக்கூடிய சக்தி படைத்தவர். அவருக்கு தெரிய வேணாமா இந்தமாரி மாவட்ட செயலாளரை கூப்பிட்டா யாருமே வரமாட்டாங்கன்றது அவருக்கு தெரிய வேணாமா?
பொலிட்டிக்கலாக நான் அதை அனலைஸ் பண்ணும்போது நான் பார்க்குறேன். தெரிந்தே ஒரு அரசியல் ஏதோ ஒரு நுணுக்கத்துக்காக ஒரு பண்றாருனாலும் அது வந்து வெற்றி பெறணும்ல. வராம இருக்கிறது அவருக்கு தானே, அது அவரு கெடுதல். அதான் சொல்றேன். அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது யோசிக்காம இருக்க மாட்டார்ல. அப்ப திட்டமிட்டு பண்றாரு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? திட்டமிட்டு பண்ணும்போது இது வரமாட்டாங்கன்றது அவருக்கு தெரியும். அதை செஞ்சிருக்க கூடாதுன்ற அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அவர் கூட்டியிருக்க கூடாது. ஏன்னா வர முடியாதுன்னு தெரிஞ்சு அது பத்திரிகை உலகத்தில் போய் இவ்வளோ காலங்கள் 45 வருஷங்கள் இந்த சமுதாயத்துக்கும் வன்னியருக்கும் பாடுபட்டுட்டு கடைசியில் ஒரு சைபர்ன்ற அரசியலில் ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு பாமக நீங்களே உருவாக்க கூடாதுன்றாங்க. உங்களுக்கு இவருக்குள்ள கான்ட்ரவர்சி இருந்தால் கூட பையனை கூட்ட வச்சு பேசிக்கிட்டு அதை வெளி உலகத்துக்கு தெரியாமையே கொண்டு வரணும். நீ மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அறிவிச்சுட்டு அங்கே 5% கூட வரல போய். அப்போ பொது வெளியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பொது வெளியிலையும் நீங்கள் மைனஸ் ஆகுறீங்க, கட்சிக்குள்ளேயும் மைனஸ் ஆயிடுறாரு. இப்போ அடுத்த கூட்டம் போட்டால் அதில் ஒரு ஆள் கூட போக மாட்டாங்கன்றது என்னோட கருத்து. ஏன்னா இப்போ வந்திருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க 5% தான் போயிருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அன்புமணிட்ட போய் நம்ம பதவி கேட்க முடியாது, நம்ம கட்சியில் அங்கே ஒரு எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாதுன்றதுனால போன ஆட்களும் அடுத்து போக மாட்டான். அப்போ அரசியல் பண்ணுவதற்கு ஒரு ராஜதந்திரம் வேணும். அந்த ராஜதந்திரம் அவரிடம் 100% இருக்கிறது. ஏன் இந்த காலகட்டத்தில் இது இல்லாமல் போயிடுச்சுன்றதான் என்னுடைய வருத்தம். அதனால் இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் செய்து கொண்டு இருப்பதெல்லாம் பாமகவில் இன்னொரு ஃபோர்ஸ் வருதுன்னு வச்சுங்க. யாரோ ஒருத்தங்க அருள்மொழியோ, ஏன்னா அவர் சீனியர் மேன், இப்போ இருக்கிறதுலையே அருள்மொழி சீனியர் மேன். இப்போ அடுத்தது இப்போ அங்கே வந்து தீரன் இருக்கார், அங்கே அவர் ஒரு சீனியர். இந்த மாதிரி பழைய ஆட்கள் அங்கே இருக்காங்க. அவர்களுக்கு கீழ் நிறைய பேர் இளைஞர்கள்லாம் சில பேர் அப்படியே கான்டாக்டில் இருக்காங்க, அந்த கட்சியில் சொல்கிறேன். அப்போ அவர்கள் மூலியமாக ஒரு ஃபோர்ஸ் தனியாக உருவாகிடக்கூடாது. அந்த உருவாகக்கூடிய சக்தி இப்போ இதில் அடிபட்டு போயிடும். இப்போ 2 பேர் தான் இப்போ போட்டியில் இருக்காங்க. யார்? அன்புமணியா ராமதாஸா, அப்பாவா பையனா அப்படின்னு. இப்போ இன்னைக்கு வரைக்கும் வந்ததில் பார்த்தீங்கன்னா பையன்ற முடிவாயிடுச்சு. இப்போ 100% ஆதரவு யார் கட்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுக்குழு கூட்டினா இதே நிலைமை தான் வரும். இவர் பொதுக்குழு நாளைக்கு அறிவிக்கிறாருன்னு வச்சுங்க, அங்கே பொதுக்குழுலையும் இதே 5% கூட வரமாட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு? அளவுக்கு போவார்னு நினைக்கிறீங்களா? யாருங்க அந்த அளவுக்கு போவாருன்னு நினைக்கிறீங்களா? பொதுக்குழு நான் தான் சொன்னேன்ல, அவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அந்த முடிவுல அப்படியே நிற்பாரு, பின்வாங்க மாட்டாருன்னு உங்கள்ட்ட சொன்னல. ஸ்டார்டிங் எடுத்தா உறுதியா இருப்பார் நீங்க சொல்றீங்க. அந்த உறுதியை என்ன பண்ணுவாருன்னா, அந்த முடிவுக்கு தொண்டர்கள் கட்டுப்படுவாங்கிறது அவருக்கு தெரியும்ல. அதாங்க அவர் வந்து இப்போ நான் சொல்றது பொறுப்பாளர்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அடுத்த முடிவு கூட அவர் எடுப்பார், வேற ஒரு முடிவு. அந்த முடிவு என்ன பண்ணுவாருன்னா, இப்போ அடுத்தது இந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதுல யார் யார் வராங்க அப்படின்னு பார்ப்பாரு. இல்ல அறிவிச்சுட்டு யாருமே கான்டாக்ட் பண்ணலன்னா ஒத்தி வைப்பாரு, அந்த அதையும் செய்வார், அந்த கேம் அடிப்பாரு. அவர் உண்மையாலுமே அரசியல் பண்ண வேண்டும், இவர்களுக்கு நம்ம தண்ணி காமிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா பொதுக்குழு டேட் ஒன்று போடுவார். இப்போ அந்த டேட்ல யாரெல்லாம் கான்டாக்ட்ல வராங்களோ அதுல நம்மளுக்கு 5% ஆதரவு 10% ஆதரவு கம்மியா இருந்துச்சுன்னா டேட்டை ஒத்தி வச்சிருவாரு. அப்ப நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியாதுல்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. இப்போ என்ன, இந்த கேப்பில் யாரெல்லாம் வரலையோ அவங்களுடைய விருப்பத்துக்கு சரியாக வேலை செய்யலை, அதனால் நீக்கிறேன்னு இன்னொரு புது ஆளை ஒரு சின்ன பையனை தூக்கிட்டு வந்து மாவட்ட செயலாளராக போடலாம், அதையும் செய்வார். சரி, அப்போ புதுசாக போடுற மாவட்ட செயலாளரை போட்டு அடுத்த மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டா என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே கலந்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சித்து விளையாட்டுகள் அத்தனையுமே அவர் செய்யக்கூடிய சக்தி படைத்தவர் தான். அது அந்த கூட்டத்திலே சொல்லியிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பவனம் குப்புசாமி பாடின பாட்டுக்கு ஒரு ஸ்பீச்சில் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? ஐயானா அது ஒருத்தர் தான், அது ராமதாஸ் தான். அது இல்லாமல் இந்தியாவில் இந்த ராமதாஸ் போல் யாராவது ஒரு நபர் அரசியலில் இருக்காங்களான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இருக்கிறவர் இந்த 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 அவங்களுடைய அரசியலுடைய இதில் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு பின்னடைவு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஆனால் எல்லாத்துக்குமான தொடக்க புள்ளிங்கிறது ஆமாம் இருக்கு. ஆனால் இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த நிகழ்வு வந்து அன்புமணிக்கு தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கும். ஏன் கொடுக்கும்னா, பாலிடிக்ஸ் ரீதியாக பார்க்கும்போது அடுத்த இதில் யாரை எம்எல்ஏ போடுறது, வர எலெக்ஷனில் யாரை கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கிறது, அப்படிலாம் யார்கிட்ட போவாங்க? ஒரு இளைஞர்கிட்ட தான் போக முடியும். இப்போ இவர் 85 வயசு கிட்டத்தட்ட நெருங்குது. அப்போ வர்ற காலத்தில் யாரை நம்பி நம்ம அரசியல் பண்ணுறதுன்ற ஒரு பெரிய கேள்விக்குரிய பாமகனுடைய எல்லா பொறுப்பாளர் தலையிலையும் போய் விழுந்துருச்சு. யாரை நம்பி போகிறது? நம்ம டாக்டர் தான் நம்மளுக்கு தெய்வமாக இருந்தார். இன்னைக்கு அவருடைய நிலைமை, அவருடைய பையனை எதுக்குறதுனால அரசியல் கட்சியெல்லாம் அவரை நம்பி தான் இருக்குது. வேற யாரும் பெரிய ஃபோர்ஸ் இப்போ இல்லை, குரு மாதிரி ஆட்கள் இல்லை. அப்போ இவரை நம்பி போகிற இப்போ எல்லாம் வேற அருள்மொழியை நம்பியோ தீரனை நம்பியோ போய் எதுலேயும் நம்ம வந்து
ஒரு எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது. அப்போ அன்புமணி பின்னாடி தான் நிற்கணுன்ற சூழ்நிலை இயற்கையாக பாட்டாளி முறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் உருவாயிடுச்சு. அப்போ இந்த எப்படி இது நடந்தாலும் இது கடைசியில் வெற்றின்றது பார்த்தீங்கன்னா அன்புமணிக்கு தான் இது கிடைக்குன்றது தான் என்னுடைய கருத்து. அப்போது இந்த முரண்பாடுகளுக்கான தொடக்க புள்ளிங்கிறது முகுந்தன் பரசுராமன் நியமிக்கப்பட்டது தான் தொடங்குதுன்றீங்க? இல்லை அது ஏன் வருது அப்படின்னு சொன்னால், அதாவது தன்னுடைய பையன் சம்பந்தப்பட்ட நபர்கள் மட்டும் அரசியலில் வந்துட்டு இருக்காங்கல்ல, பொண்ணு சம்பந்தப்பட்டவர்களும் அரசியலுக்கு வாங்கன்றது அதானே இப்போ பிரச்சனையா உருவாகுது. கரு அதானே. சரி சரி சரி. இப்போ ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருக்காங்க, பையனுடைய கேடர் மட்டும் மேலே போயிட்டே இருக்க, சென்ட்ரல் மினிஸ்டர் வரைக்கும் கொண்டு போகிறீங்க, கண்டினியூவாக எம்பி. அவங்க மனைவிக்கு வந்து நீங்கள் ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறீங்க, அவங்க கண்டஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி போகும்போது பொண்ணு வகையில நாங்கள் யாருமே எதுவுமே வரலையே வெளியில். இப்போ இன்னைய வரைக்கும் இப்போ முகந்தனை தெரியுது, இதே இப்போ அன்புமணியோட மர்மம் பேர் தெரியும், உங்களுக்கே தெரியாது. அப்போ மகளுடைய வகைரா வந்து அரசியல் ரீதியாக வரலன்ற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு வந்திருக்கலாம்ல. சரி, அதனுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம்ல, நான் நினைக்கிறேன். அதனால என்னை முன்னிலைப்படுத்து அப்படின்னு இவர் வந்திருக்கலாம். அதை பேரன்ற முறையில் இவர் முன்னிலைப்படுத்திருக்கலாம். அதுக்குள்ளே இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி வந்திருக்கலாம். ஏன்னா பப்ளிக்கில் வந்து நேரடியாக சொல்லும் போது அவர் தூக்கி யாரையா நியமிச்சுட்டு போ அப்படின்ற சொல்கிறதெல்லாம் இயற்கையாக வர்றது தான். ஒரு செட்டப் மாதிரி கூட நாங்கள் நினச்சோம். ஃபர்ஸ்ட் நடந்த பொதுக்குழுவில் இவர்கள் 2 பேரும் செட்டப் பண்ணி செய்கிறாங்கன்னு நினச்சோம். அடுத்தடுத்த நிகழ்வு பார்த்தா உண்மையாலுமே குடும்ப பிரச்சனையை பொது வெளியில் கொண்டு வந்து அரசியல் மேடையில் வச்சுட்டாங்கன்றது தான் வருத்தம். ஆனால் இதை செய்யறது அன்புமணிக்கு தான் வெற்றியை கொடுக்கும், ராமதாஸுக்கு கொடுக்காது. சரி பேசுவோம்.